நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உலகின் மிக பழமையான நாகரிகம் கிரேக்கம் அல்லது எகிப்து? ஆனால் அதுதான் இல்லை. அது வேறொன்றுதான். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பயணிக்கப் போவது மிக நீண்ட 65,000 ஆண்டுகள் பின்னோக்கி. ஆம், நீங்கள் சரியாகத்தான் கேட்டீர்கள். அவ்வளவு காலம் பின்னோக்கி. இன்று நாம் யாரை பற்றி பேசப் போகிறோம் தெரியுமா? ஆஸ்திரேலியாவின் பழங்குடி மக்கள். உலகின் மிக பழமையான தொடர்ச்சியான கலாச்சாரத்தின் வாரிசுகள்தான் அவர்கள். ஆனால் இவர்கள் அங்கேயே உருவாகி வாழ்ந்தவர்களா, அல்லது வேறு எங்கோ உருவாகி இங்கு வந்து சேர்ந்தவர்களா? எப்படி இந்த மக்கள் ஆஸ்திரேலியாவை அடைந்தார்கள்? அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? என்ன சவால்களை எதிர்கொண்டார்கள்? இப்படி பல கேள்விகள் எழுந்தானே. இந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடி நாம் இப்போது ஒரு கால பயணம், டைம் டிராவல் மேற்கொள்ள இருக்கிறோம். நமது கால பயணம் தொடங்குகிறது ஆப்பிரிக்காவில். ஆம், அனைத்து நவீன மனிதர்களின் தாயகமான ஆப்பிரிக்காவில். சுமார் 70,000 ஆண்டுகளுக்கு முன் ஒரு சிறு குழு மக்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேற துணிந்தனர். ஏன் தெரியுமா? புதிய நிலங்களை கண்டுபிடிக்கவா, அல்லது உணவு தேடலா? ஒருவேளை இரண்டும் கலந்ததோ? நாம் அறியோம். ஆனால் அப்போது அவர்கள் தெரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள் தங்கள் பயணம் எங்கே சென்று முடியும் என்று. அவர்கள் தெற்கு வழித்தடம் எனப்படும் தெற்கு நோக்கிய பாதையில் பயணித்தனர். அரேபிய கடற்கரையோரம், இந்தியா, தென்கிழக்கு ஆசியா என நீண்டது அவர்கள் பாதை. ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான தகவல். அவர்கள் பயணத்தில் இடையிடையே கடல் வந்திருக்குமே. அந்த காலத்தில் கடல் மட்டம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இன்றைய அளவை விட 100 முதல் 150 மீட்டர் குறைவாக. அதனால் என்ன ஆயிற்று? பல தீவுகள் ஒன்றோடொன்று இணைந்து பெரும் நிலப்பரப்புகளாக இருந்தன. உதாரணமாக, இன்றைய இந்தோனேசிய தீவுகள் அனைத்தும் சேர்ந்து சண்டாலாந்து எனும் ஒரே பெரிய நிலப்பரப்பாக இருந்தது. அப்படியானால் ஆஸ்திரேலியா, தஸ்மேனியா, நியூ கினி எல்லாமே ஒரே பெரிய நிலப்பரப்பாக இருந்தது தெரியுமா? அதன் பெயர் சாகுல். ஆனால் சண்டாலாந்திலிருந்து சாகுலுக்கு எப்படி சென்றார்கள்? இடையில் இருந்தது வாலேசியா எனும் தீவு கூட்டம். சிறு படகுகள் போன்ற சிலவற்றில் பயணித்து தீவுகளை தாண்டி இறுதியில் சாகுலை அடைந்தார்கள் நமது சாகசக்காரர்கள். இப்போது ஒரு அதிரடி தகவல். வட ஆஸ்திரேலியாவில் உள்ள மட்ஜெக்பே குகையில் சில ஆண்டுகளுக்கு முன் நடத்தப்பட்ட ஆய்வுகள் என்ன சொல்கின்றன தெரியுமா? மனிதர்கள் அங்கு 65,000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு சிக்கல். சில விஞ்ஞானிகள் இந்த கணிப்பை ஏற்க மறுக்கிறார்கள். ஏன்? அந்த பகுதியில் கரையான்கள் போன்ற உயிரினங்கள் அதிகம். அவை பழைய பொருட்களை ஆழமாக நகர்த்தியிருக்கலாம் என்கிறார்கள். உண்மை என்ன? அதை கண்டுபிடிப்பதற்காகவே இன்னும் பல ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன. இப்போது மற்றொரு கேள்வி. ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் ஒரே மாதிரியானவர்களா? இல்லவே இல்லை. அவர்களுக்குள் 250க்கும் மேற்பட்ட மொழிக்குழுக்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள். ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் பொதுவானது ஒன்று உண்டு. அது என்ன? கனவு காலம் அல்லது கனவு பாதை எனும் புனித கதைகள். அவர்களின் தொன்ம கதைகள். உலகம் எப்படி தோன்றியது? மனிதர்கள் எப்படி உருவானார்கள்? இயற்கையுடன் நமது உறவு என்ன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையளிக்கின்றன இந்த கதைகள். சரி, பூமராங் எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு வந்தது தெரியுமா? டிங்கோ நாய்களோ? இவை எல்லாம் வந்தது கிமு 2000 ஆண்டளவில். அப்போது இந்தியாவிலிருந்து ஒரு பெரிய குழு கிளம்பி ஆஸ்திரேலியாவை வந்தடைந்தது. அவர்களுடன் வந்தவைதான் இந்த புதுமைகள். ஆனால் பரவல்கள் அதோடு முடியவில்லை. ஆனால் 1788 இல் ஒரு பெரிய திருப்புமுனை. ஆங்கிலேய குடியேற்றம் தொடங்கியது.
அதன்பின் என்ன நடந்தது? நோய்கள், மோதல்கள், நிலப்பரிப்பு என பழங்குடி மக்கள் சொல்ல முடியாத பெருந்துன்பங்களை அனுபவித்தனர். அவர்கள் எண்ணிக்கை வெகுவாக குறைந்தது. அவர்களின் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் கலாச்சாரம் சிதைந்தது. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை இத்தகைய பெரும்பாடு தொடர்ந்தது. ஆனால் அவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள். தங்கள் பாரம்பரியத்தை காப்பாற்ற போராடுகிறார்கள். உலகின் மிக பழமையான கலாச்சாரத்தின் தூதுவர்களாக வலம் வருகிறார்கள். நண்பர்களே, இதுதான் ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களின் அற்புதமான வரலாறு. 65,000 ஆண்டுகால வரலாறு. 65,000 ஆண்டுகள் என்பது மிக நீண்டது நண்பர்களே. அவர்களைப் பற்றி இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது, ஆராய வேண்டியிருக்கிறது. அடுத்த முறை நீங்கள் ஒரு பூமராங் பார்க்கும்போது அது வெறும் விளையாட்டு பொருள் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது ஒரு பெரும் வரலாற்றின் அடையாளம். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வரலாற்று பயணத்தில். வணக்கம். இனிய தமிழ் அமிர்தம் சேனலை ஆதரித்ததற்கு நன்றி. உங்கள் நண்பர்களிடமும் சொல்லுங்க. இதுவரை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போது செய்துவிடுங்கள். அத்தோடு பெல் பட்டனையும் அமுக்குங்க. அப்போதான் நாங்கள் போடுகிற வீடியோ பற்றி உங்களுக்கு உடனே தெரிய வரும். நான் அண்ணாமலை சுகுமாரன். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. வணக்கம். Do subscribe to our channel Inia Tamilamritham.